சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். Feel the nature. இலை பீச் meadows on கடலூர் by Tiranam Homes. நீதிபதி சந்துருவோட அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கிழிச்சு போட்டு அது யார் கிழிப்பா? எதிர்க்கிறாங்க. யாரு கிழிப்பா? பாஜக. அப்ப அவங்க கிழிக்கிறதுல வியப்பண்ணது. மாட்டு கறி திங்கிறவன் அடித்தட்டு சாதி, மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இது ஒரு கோட்பாடுங்க. என்ன சிரிக்கிற? இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இது நடந்துச்சா? இன்னும் நடக்குதா? சிரிக்காம சொல்லு. நடக்குது. இது சிந்திக்கணுமா? சிந்திக்கணும். நெய் எல்லா இடங்களையும் நெருப்புல கொட்டப்படுறத காட்டுறா. இதே அவர் மூத்திரத்தை குடிக்கிறத நான் காட்டுறேன். காட்டட்டா? எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல. மூத்திரம்னா கொச்சையா இருக்கு, கோமியம்னா நல்லா இனிப்பா இருக்கு. கேட்கறதுக்காவது நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் சக்கரை போட்டு வாசனை திரவியத்தை கொஞ்சம் வாசனத்துக்கு போட்டுருவாங்க. கர்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அந்த பிளவுகளை வச்சுக்கிட்டு நீ இந்தியாவை வளர்த்து எடுக்கிறேன், நம்பர் 1 ஆக்குறேன், வல்லரசு ஆக்குறேன், பொருளாதாரத்துல மேம்படுத்துறேன், என்னத்தை கொடுங்குற? ஒன்றும் பண்ண முடியாது. இந்து தமிழர் நிறுத்தினா இஸ்லாமிய கிறிஸ்தவர் தமிழர் போட மாட்டார், கிறிஸ்தவர் இஸ்லாமிய தமிழர் போட்டா இந்து தமிழர் போட மாட்டார், படையாட்சி தமிழர் நிறுத்தினா பறையர் தமிழர் போட மாட்டார், பறையர் தமிழர் நிறுத்தினா படையாட்சி தமிழர் போட மாட்டார். இந்த இனம் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்று மேல வரும். சொந்த நிலத்தில் அதிகாரமற்ற அடிமையா இருக்கும். ஒத்த சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு. அப்ப நீதிபதி சந்துருவினுடைய அந்த அறிக்கையை அமல்படுத்த முயற்சி திராவிடர்கள் செய்யலைன்னா நான் வந்தேன்னா கட்டாயம் செய்யும். எங்களுடைய கனவு தானே அவர் சொல்றாரு. பாஜக தீவிரமா எதிர்ப்பு. சும்மா பாஜக எனக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரிசால ஒண்ணு பேசுவ, குஜராத்ல ஒண்ணு பேசுவ, பீகார்ல ஒண்ணு பேசுவ. ஒண்ணு பேசிருக்கியா? ஏன் இன மக்களுக்கு ஏன் கொடுக்கல நீ தமிழனுக்கு? எங்களை ஏன் நீ இந்துவா ஏற்கல? எங்க சார்? தலா இல்லாம கொடுக்குற நீ தமிழனுக்கு கொடுக்க மாட்டேற? தலா இல்லாம நம்ம பெரிய தமிழனா? எது கொடுத்தவனுக்கு? எல்லா இடத்துலையும் வணிக வளாகம், கல்லூரி, விளையாட்டு திடல், அவனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துக்க. திரையரங்கு வரைக்கும் எல்லாம் கொடுத்துக்க. நீ சொந்த நாடு கிடைச்சாலும் போக மாட்டான். அந்த சிரிக்காத, காட்டவா? இன்னைக்கு எம்பி போய் கிருஷ்ணகிரி எம்பி போய் தெலுங்குல உறுதிமொழி எடுக்கிறார்ல. அப்ப ஓட்டு போட்ட தமிழெல்லாம் விஷம் குடி சாகணும்ல. இந்த கள்ளச்சாராயத்தை கொஞ்சம் விஷம் குடி செத்து போகணும்ல. సభకు నమస్కారం. కె గోపీనాథ్ అనే నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நான் பேசினா மொழி வெறி எப்படி வருது, என்ன வெறி எப்படி வருது? நீங்களா இருக்கலாம், நாங்களா இருந்தா உங்களுக்கு வலிச்சிடும். அப்படிதானே? நான் செப்பரேட்டிஸ்ட், நான் தேச துரோகி, நான் ஆன்டி இந்தியா, உங்க அப்பத்தா இந்தியன். இதெல்லாம் நக்கலா இருக்குமா? வெறி வருமா வராது? அதெல்லாம் நீதிபதி சந்துருவோட அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கிழிச்சு போட்டு அது யார் கிழிப்பா? எதிர்க்கிறாங்க. யாரு கிழிப்பா? பாஜக. அப்ப அவங்க கிழிக்கிறதுல வியப்பண்ணது. சாதி மதம் எண்ணிரு கண்கள், சாதி மதத்தின் வேறுங்கிறான்ல. அதுதானே பெரியார். நம்ம முன்னோர்கள் அம்பேத்கர்ல இருந்து என்னன்னா, சாதி மதத்தின் வேறா இருக்குது, மதம் ஒரு அடிமரமா இருக்கு, மதத்தின் தலைவனா யார் இருக்கான்? கடவுள். அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குது? சாதி வேணாம், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேண்டாம். அது நம்ம தாத்தா ரெட்டமலையிலிருந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும். வேண்டாம் இருக்கு, எங்க இருக்கு? மதம் சொல்லுது. அது என்ன? அந்த மதம் வேணாம். இல்ல மதம் எப்படி தப்பாகும்? சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரம் தப்படா. சாஸ்திரம் எப்படி தப்பாகும்? அது கடவுள் சொன்னது. இப்ப கடவுளே இல்லடா அப்படின்னு வருது. புரியுதா? மானோட ஓர்மைக்கு போய் நீங்க நிற்கும் போது இவ்வளவு தூரம் ஏற வேண்டியது இருக்கு. ஒரு இறைவனின் படைப்புன்னு வச்சு பேசுமே. கடவுளே இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் ரொம்ப உயர்ந்தவர், நடுவில். நீங்க எப்படி பாருங்க. மாட்டு கறி திங்கிறவன் அடிப்படை சாதி, அடித்தட்டு சாதி, மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இது ஒரு கோட்பாடுங்க. என்ன சிரிக்கிற? உண்மையா இல்லையா? அவன் சொல்றான் பாருங்க, இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்றான். இது நடந்துச்சா? இன்னும் நடக்குதா? சிரிக்காம சொல்லு. நடக்குது. இது சிந்திக்கணுமா? சிந்திக்கணும். பால் குடங்குடமா கொட்டப்படுதா இல்லையா? இதே ஆதித்யநாத் யோகி கொட்டினதை நான் காட்டவா? நெய் எல்லா இடங்களையும் நெருப்புல கொட்டப்படுறத காட்டவா? இதே அவர் மூத்திரத்தை குடிக்கிறத நான் காட்டட்டா? எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல. அப்புறம் மூத்திரம்னா கொச்சையா இருக்கு, கோமியம்னா நல்லா இனிப்பா இருக்க. கேட்கறதுக்காவது நல்லா இருக்கு. கொஞ்சம் சக்கரை போட்டு வாசனை திரவியத்தை கொஞ்சம் வாசனத்துக்கு போட்டுருவாங்க. கர்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. கயிறு கட்டுறதெல்லாம் அது அவங்களோட உரிமை தானே. அதை ஏன் தடைக்கரை செய்றீங்கன்னு? கயிறு கட்டுறது இப்போ எனக்கு கூட எங்கள் குலதெய்வம் கோயிலில் எங்கள் கோயிலில் கட்டி விடுவாங்க. இப்போ எங்கள் மாமியார்லாம் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் கட்டி விடுவாங்க. ஒரு இறைபக்தியே அது வேறு. பச்சை கயிறு கட்டினா இந்த சாதி, மஞ்சள் கயிறு கட்டினா இந்த சாதிங்கும்போது சாதியை குறியீடாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னப்போ அதை ஒழிக்காமல் சமூக ஊர்மை பேசுறது. இப்போ நீங்கள் சமூக முன்னேற்றம், சமூக மேம்பாடு என்பது
சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நீ அப்படியே வச்சுக்கிடுவ, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவர் ரொம்ப தாழ்ந்தவர், இவர் கொஞ்சம் உயர்ந்தவர், இவர் முதல் படிக்கட்டு 2ஆம் படிக்கட்டு இவர் 3ஆம் படிக்கட்டு எல்லாம் வச்சுக்கிடுவேன் நீனு. அப்புறம் சமூக மேம்பாடு முன்னேற்றம்லாம் பேசுவேன், அது அண்ணன் மொழியில் கொச்சா பேசுவேன். அவர் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானவரான்ட்டார். இதுதான். அப்போ அதை எப்படி நீங்கள் இது பண்ணுவ? படிக்காதவன் நம்ம தாத்தன் ஒரு கிழமை அவன் சமத்துவத்தை என்னடா கொண்டு வரணும் பள்ளிக்கூடத்தில் பிள்ளை. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது பலகையிலேயே இந்த சாதிக்காரன் ஒரு பக்கம் இந்த சாதிக்காரன் உட்கார்றது இன்னும் இருக்குல்ல. ஆசிரியர்களே பிளந்து பிரித்து நடத்துகிறதே இருக்குது, அது இன்னும் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஒழிக்கணுங்கிறது அதை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் காயம் இருக்கும், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நீ அவர் படிக்காதவன் பச்சை சீருடைனாலாம் பச்சை கால்ட்ட சட்டை வெள்ளை சட்டை, சில ஊரில் ஊதா கால் சட்டை ஒரே மாதிரி சீருடையை கொடுக்கறது காரணம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்வன் வர்க்க வேறுபாடு சமூக வேறுபாடு ஏற்றதாழ்வு இருக்கட்டும் அப்படின்னு தான். அதை குன்றக்குடி அடிகளாரை வச்சு இந்த சீருடை திட்டத்தை திறந்து வைக்க திரு குன்றக்குடி அடிகளார் கூட்டி போகிறார். ஐயாவே எழுதுனது தான், குன்றக்குடி அடிகளாவே எழுதுனதான் நான் நினைவிட்டுறேன். போகும்போது நான் கூட இந்த காமராஜர் எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்படி சீருடை நம்மளை வேற கூட்டிகிட்டு போகிறாங்க, இதை தொடங்கி வைங்கன்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஐயா கூப்பிட்டாங்க. போகும்போது இந்த பள்ளிக்கூடத்து பசங்களாம் சீருடை அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அவர் ஒரு சின்ன பையன், ஒரு 5-6 வயசு பையனை கூப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரி சீருடை போட்டிருக்கே காமராஜ் ஐயா கொடுத்தாரு போட்டிருக்கோம், எதுக்கா இதில் போகிறதுல எந்த பையன் பல்ல பையன், எந்த பையன் நாடார் பையன், எந்த பையன் கோனார் பையன் செட்டியார் பையன் உங்களுக்கு தெரியுதா ஐயா? தெரியல அதுக்கு தான் போட சொல்லியிருக்காருன்னு போயிட்டானா. அவர் என் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு போயிட்டான்றது பளிச்சுன்னு புரியுதா? அந்த பிஞ்சு மனசில் பாரு, அது சமத்துவம் ஏறிடுச்சு பாரு. அது இல்லைன்னா சமூகம் ஏறாது. இந்த பிளவுகளை வச்சுக்கிட்டு நீ இந்தியாவை வளர்த்தெடுக்கிறேன், நம்பர் 1 ஆக்குறேன், வல்லரசு ஆக்குறேன், பொருளாதாரத்தில் மேம்படுத்துகிறேன், என்னத்தை பிடுங்குற? ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு காலத்துலேயும் நீ வளராது வாழாது. எப்படி வாழும்? பறையர் எந்திரிச்சா படையாச்சி அழித்திடுவான், ஏன் நிலத்தில் படையாச்சி எந்திரிச்சா பறையர் அழித்திடுவாங்க, தேவர் எந்திரிச்சா தேவேந்திரர் அழித்திடுவாங்க, தேவேந்திரர் எந்திரிச்சா தேவர் அழித்திடுவார், நாடார் இருந்துச்சா கோனார் அழித்திடுவார், இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர் அழித்திடுவார், இஸ்லாமியர் எந்திரிச்சா இந்து கிறிஸ்தவர் எந்திரிச்சா இவங்க 2 அழித்திடுவாங்க. இந்து தமிழர் நிறுத்தினா இஸ்லாமிய கிறிஸ்தவர் தமிழர் போட மாட்டார், கிறிஸ்தவர் இஸ்லாமிய தமிழர் போட்டால் இந்து தமிழர் போட மாட்டார், படையாச்சி தமிழர் நிறுத்தினா பறையர் தமிழர் போட மாட்டார், பறையர் தமிழர் நிறுத்தினா படையாச்சி தமிழர் போட மாட்டார். அப்படின்னா எப்படி இந்த இனம் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்று மேலே வரும்? சொந்த நிலத்தில் அதிகாரமற்ற அடிமையாக இருக்கும். 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு. இதில் யார் கருணாநிதி, யார் இதில் ஜெயலலிதா எம்ஜிஆர், யார்? அப்போ நீதிபதி சந்துருவினுடைய அந்த அறிக்கையை அமல்படுத்த முயற்சிக்கணும். அது இவங்க திராவிடர்கள் செய்யலைன்னா நான் வந்தேன்னா கட்டாயம் செய்யும். எங்களுடைய கனவு தானே அவர் சொல்கிறாரு. அதில் என்ன இருக்குது? ஆனால் பாஜக தீவிரமாக எதிர்க்கு. சும்மா பாஜக பாஜக எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஓ நாடாது, நீ இந்தியன், நீ நீ ஒரிசாவில் ஒன்று பேசுவா, குஜராத்தில் ஒன்று பேசுவா, பீகாரில் ஒன்று பேசுவா, ஒன்று பேசுறியா? நான் இந்தியன் இல்லைன்னு நீ ஒத்துக்கிட்டு இல்லை. அங்கேருந்து வர ஆப்கானிஸ்தான் அந்த எல்லையிலேருந்து வர எல்லா பயிலுக்கும் நீ குடியுரிமை கொடுக்குற, இந்து கொடுக்குறேன்ற, கிறிஸ்தவனு கூட கொடுக்குறேன்ற, பௌத்தனுக்கு கொடுக்குறேன்ற, சீக்கியனுக்கு கொடுக்குறேன்ற, எல்லாருக்கும் கொடுக்குறேன்ற. ஆனால் இங்கிருந்து இலங்கையிலேருந்து வந்த ஏதிலியெல்லாம் வந்த ஏன் இன மக்களுக்கு ஏன் கொடுக்கல? நீ தமிழனுக்கு என்னை இந்துவா நீ பார்க்கலப்ப. நான் இந்து இல்லை, அது வேறு. நான் சைவர்கள், நாங்கள் சிவனை முருகனை வழிபடுகிற, நாங்கள் சைவர்கள், மாயோனை வழிபடுகிற வைணவர்கள், பெருமாளை வழிபடுகிற வைணவர்கள்னு வச்சுக்கோ. வைணவம்னு அது சமஸ்கிருத சொல்லு. நாங்கள் மாலியர்கள் திருமாலை வழிபடுகிறோம். எங்களை ஏன் நீ இந்துவா ஏற்கலை? எங்க சார் இந்துக்கள் தான் ஓட்டுக்காக நீ பேசுவிய ஒழிய எத்தனை எனக்கு குடியுரிமை இருக்கும்ல. தலா இல்லாமல் கொடுக்குற நீ தமிழனுக்கு கொடுக்க மாட்டேற? தலா இல்லாமல் நம்ம பெரிய தமையனா? எது கொடுத்தா அவனுக்கு? எதுக்கு கொடுத்தா? திபெத்தியனுக்கு எது கொடுத்த? எல்லா இடத்துலையும் வணிக வளாகம், கல்லூரி, விளையாட்டு திடல், அவனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்க, திரையரங்கு வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்க. நீ சொந்த நாடு கிடைச்சாலும் போக மாட்டான் திபெத்துக்கு. சிரிக்காத, காட்டவா? இல்லை சார். ஆனால் நான் ஒரு தலைமுறை 35 வருஷத்துக்கு மேலே அங்கே வாழ்கிறேன், ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிறேன். எனக்கே நீ குடியுரிமை தரல. ஆனால் நான் மானங்கட்டவனாக இருக்கிறதுனால நீ ஒரிசால நீ இப்படி பேசிட்டியேன்னு சொல்லி இங்கே கோவப்படாமல் இருக்கிறேன்ல, அதனால ஆந்திர காட்டுக்களை 22 பேர் 20 பேரை சுட்டுப்பட்ட சந்திரபாபு நாயுடு இவங்க கூட்டணி வைக்கும்போது நான் கோவப்படல. அதனால இன்னைக்கு எம்பி போய் கிருஷ்ணகிரி எம்பி போய் தெலுங்குல உறுதிமொழி எடுக்கிறார்ல, அப்போ ஓட்டு போட்ட தமிழெல்லாம் விஷம் குடி சாகணும்ல, இந்த கள்ளச்சாராயத்தை குறைஞ்ச விஷம் குடி செத்து போகணும்ல. அவரு தாய்மொழியில அதை நான் பேசினா பாசிசம் எப்படி வருது? நான் பேசினா மொழிவெறி எப்படி வருது? இனவெறி எப்படி வருது? எப்படி வருது? நீங்கள்லாம் நீங்களா இருக்கலாம், நாங்களா இருந்தால் உங்களுக்கு வலிச்சிடும்.
அப்படிதானே? நான் செப்பரேட்டிஸ்ட்டு, நான் தேச துரோகி, நான் ஆன்டி இந்தியன், உங்கள் அப்பா தான் இந்தியன், இதெல்லாம் நக்கலாக இருக்குமா? வெறி வருமா வராது? அதெல்லாம் நீ தமிழ்நாட்டு பிரதிநிதி தானே, என் தாய்மொழியில் எடு. நீ உன் தாய்மொழியில் வீட்டுக்குள்ளே பேசிக்க, என்னத்தையே பண்ணிக்க. யாருக்கு காட்டுற நான் தெலுங்கன்னு? யாருக்கு காட்டுற நீ? அப்போ ஓட்டு போட்ட தமிழன்லாம் சோத்துக்கு பதிலாக விஷத்தை திண்டி சாக வேண்டியது தானே? அதுக்கு எம்ஜிஆர் அவர் பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் கர்நாடகாவில் ஒருத்தர் நிற்க வச்சு வெளில விட்டுறாரு. அவன் போய் பதவி பிரமாணம் கொடுத்து கன்னடத்தில் உறுதிமொழி எடுன்னு சொல்கிறான். இவர் கேட்குறாரு, ஐயா நான் என்ன செய்யணும்? தமிழ் எடுத்தாடுன்னு வெளியில் வாடான்ட்டார். அவரை பாராட்டலாம்ல? என்ன சும்மா பேசுவாங்க, தமிழர் நாங்கள் பாடுபட்டோம் ஈடுபட்டோம். என்னத்தை பாடுபட்டோம்? அவரை கூப்பிட்டு கண்டிப்பாரா? என்ன வேலை செஞ்ச நீ? எதுக்கு நீ தெலுங்குல உறுதிமொழி எடுத்த அப்படின்னு கேட்பாங்களா? நிர்மலா சீதாராமன் தமிழச்சி, தமிழ்நாட்டுக்காரின்னாங்க. கன்னடத்தில் உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன போய் பேசுற மாதிரி பேச்சு? இல்லண்ணே ஃப்ளோல நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இல்லை ப்ராசஸ் பண்ணி யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துருது. அது வந்து எதை பண்ண சொல்லுது? இது முழுக்க காயம். ஓகே, அதுதான் அப்படி. ஏன் கோபமா பேசுறேன்? இதயம் முழுக்க நெருப்பெறியும் போது சில பொறிகள் வெளியில வந்து விழுகுங்கிறான். இதயத்துல நெருப்பெறிஞ்சா சில பொறிகள் வெளியே வந்து வாய் வெளியே விழத்தான் செய்யுங்கிறான். அதான் விசிகாவும் 2 தொகுதி ஜெயிச்சதன் மூலமா அங்கீகாரம் பெற்று அது ரொம்ப ரொம்ப தாமதம். எங்கள் அண்ணன் எப்போவோ அந்த இடத்த பெற்றுக்கணும். 23 விழுக்காடு ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு. காங்கிரஸ்க்கு எவ்வளவு கேட்கறது? பதில் சொல்லு. நீங்க தான் கேள்வி எப்படி நம்ம பதில் சொல்லணும்? இல்லை தனியா அவங்க போட்டிட்டப்ப கம்மியாக தான் வாக்கு சதவீதம் தெரியுதுல்ல? எதுக்கு 10 சீட்? அதை எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தா எம்பி 10 எம்பி ஏன் கொடுக்கூடாதா? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.